أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. As we discussed the last session, whenever we start anything, we always start by seeking refuge from shaitan. நம்ம எப்பவுமே ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் போது ஷைத்தான்ட்டு ஒரு பாதுகாப்பு தேடி அப்புறம் அல்லாவோட பேர்ல நம்ம ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிருப்போம். ஸோ அந்த வழக்கப்படி நம்ம பண்ணியிருக்கிறோம். I'll just open this thing. Okay. So I hope we have all seen the last session's video. Whoever missed it and last time already attend பண்ணவங்க, you're already aware. Anyway, we'll just go quickly quick last session ஒரு சின்ன gist நம்ம பார்த்துட்டு we'll continue with the session inshallah. So இப்போ நம்ம we have started the Prophet Muhammad's Seerah, Prophet Muhammad sallallahu alaihi wasallam. And one more reminder for everyone, whenever we mention Prophet Muhammad sallallahu alaihi wasallam's name, we have to say peace be upon him or sallallahu alaihi wasallam அரபிக்ல இங்கிலீஷ்ல வாயால சொல்லிக்கிறது ஒரு வழக்கம். அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டா நல்லது. ஸோ இங்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது லாஸ்ட் செஷன்ல பார்த்தோம்னா we started with ப்ராஃபிட் ஏப்ரஹாமோட லைஃப். இது ஏன் நம்ம பார்க்கும்போது ப்ராஃபிட் ஏப்ரஹாமோட லினியேஜ் மூலியமா தான் அவங்களுக்கு வந்த எல்லா ப்ராஃபிட், அதுக்கப்புறம் என்னென்ன ப்ராஃபிட்ஸ்லாம் வந்தாங்களோ எல்லாருமே ப்ராஃபிட் ஏப்ரஹாமோட லினியேஜ் தான். ஸோ ப்ராஃபிட் ஏப்ரஹாம் இஸ் ஒன் ஆஃப் த வெரி ஸ்பெஷல் ப்ராஃபிட்ஸ் in our history, and அவங்களோட lineage மூலமா தான் we reach, and அவங்களோட history தான் from that's where மக்கா starts. the மக்காவோட லைஃப் and அது எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது அங்க இருந்தா. அதனால தான் அவங்களோட ஹிஸ்டரி லைட்டா நம்ம பார்த்துட்டு we just slightly touch upon it and then we will enter into the Seerah. Today also will be a session about his அவங்க டைம்ல உள்ள ஒரு விஷயம் தான். And then அது முடிச்சதுக்கு அப்புறம் then directly we'll enter into the Prophet Muhammad's history inshallah. So I'll just give a small gist. So Prophet Abraham, அவங்க லைஃப் டைம்ல அவங்க லிவ் பண்ணது 170 years almost, give or take. அப்போ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் இனிஷியலி ஒரு ஒய்ஃப் இருந்துச்சு. அவங்க பேர் சாரா. இந்த சாராங்கிறவங்க 76 இயர்ஸா இருக்கும் போது அவங்க அது வரைக்கும் 76 இயர்ஸ், அவருக்கு 85 இயர்ஸ். அவங்களுக்கு ரொம்ப வருஷமா புள்ளையே இல்லை. ஸோ 85 இயர்ஸ் அவங்களுக்கு புள்ள இல்லாத போது அவங்க ஆல்மோஸ்ட் அப்போ ஒரு ஸ்டேட்ல சரி ஓகே இவங்களுக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலாம்னு சொல்லி அவங்க சாரா இன்னொரு அவங்களோட ஹேண்ட்மெய்ட்னா ஐ திங்க் அவங்களோட அந்த டைம்ல இந்த ஸ்லேவ்ஸ் ஒரு அந்த மாதிரி ஒரு அசிஸ்டன்ட் ஒருத்தவங்க இருப்பாங்க, ஹாஜர்ன்னு சொல்லிட்டு இன்னொரு லேடி. அவங்கள நீங்க இவங்களை செகண்ட் ஒய்ஃபை எடுத்துக்கங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கொடுத்த டைம்ல கொடுத்து கொஞ்ச நாள் அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா வருது. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னா ஒரு ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு பிட்டர்னஸ் ஃபீலிங் அந்த மாதிரி வரும்போது ஸோ வாட் ஹேப்பன், ஹாஜர் கொஞ்சம் ஒதுங்கிட்டு அவங்க கடவுள்கிட்ட கையேந்தாங்க. அந்த டைம்ல அல்லா தான், பட் அல்லா இஸ் ஆல்வேஸ் அல்லா தான். பட் அந்தந்த லாங்குவேஜ்ல அந்தந்த டைமுக்கு ஒரு they will have one thought about God. ஸோ அந்த காட் அவங்க கையேந்தி இந்த மாதிரி அவங்க இது பண்ணிடுறாங்க, கையேந்திராங்க. எனக்கு பயமா இருக்கு எனக்கு இந்த மாதிரி ஒரு கஷ்டமான சுச்சுவேஷனா இருக்கு, சாராக்கு என்ன ஒத்துக்கலங்கும் போது அப்ப அவங்களுக்கு காட்ல ஒரு ரெஸ்பான்ஸ் வருது. ரெஸ்பான்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல நற்செய்தி நாங்க வச்சிருக்கிறோம், உங்களோட விஷயத்த நாங்க கேட்டாச்சு, உங்க கஷ்டத்தை நாங்க கேட்டாச்சு, ஆனா உங்க கஷ்டத்துக்கு எங்களுக்கு உங்களுக்கு நல்ல செய்தி கொடுக்குறோம், உங்களுக்கு நீங்க கூடிய சீக்கிரம் புள்ள உண்டாயிருவீங்கன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைக்கு இஸ்மாயில்னு பேரை வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு இது பண்றாங்க. அதோட என்ன ஆகுது, அவங்களுக்கு பிள்ளை பிறந்துருது. இஸ்மாயில் சொல்லிட்டு ஒரு பேரை வச்சுட்டு அந்த பிள்ளை வளர்ந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி ஒரு அவங்களுக்கு ப்ராஃபிட் ஏப்ரஹாமுக்கு இன்னொரு நற்செய்தி உங்களோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃபும் புள்ள உண்டாயிருக்க போறாங்க, அவங்களுக்கும் கூடிய சீக்கிரம் புள்ள உண்டாயிருவாங்க, அந்த பிள்ளைக்கு நீங்க ஐசாக் அப்படின்னு சொல்லிட்டு பேரை வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சொல்லும் போது அப்போ இப்ராஹிம் நபிக்கு உங்களுக்கு ஒரு பயம் வந்துருது. இந்த மாதிரி அப்ப நம்ம ரெண்டாவது பிள்ளை பிறந்துச்சுன்னா அப்போ ஃபர்ஸ்ட் பிள்ளைக்கு அப்போ கடவுள்கிட்ட இருந்து அந்த வர பிளெஸிங் குறைஞ்சிருமோ அப்படின்னு ஒரு யோசனை தான் அவங்க சொல்றாங்க. என்னோட மூத்த பிள்ளை இஸ்மாயிலுக்கும் நீ இது பண்ணு, அவரையும் நீ பிளஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு துவா கேட்கறாங்க. துவா கேட்கும் போது அப்போ சொல்றாங்க, உங்களோட விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், கேட்டுக்கிட்டாச்சு. உங்களுக்கு இஸ்மாயிலுக்கு ஒரு பெரிய நேஷன் நாங்க வச்சிருக்கோம். இட் இஸ் இன் புக்ஸ், இட் இஸ் இன் டவுன் த லைன். பட் என்னோட கவனன்ட் நான் லாஸ்ட் டைம் உங்கள்கிட்ட சொல்றேன், கவனன்ட் இஸ் ப்ராமிஸ். அல்லாஹ் என்ன சொல்றான், என்னோட ப்ராமிஸை இஸ்ஹாக் மூலியமா தான் நான் எஸ்டாப்ளிஷ் பண்ண போறேன். இப்போ ஃபார் நவ் ஐ எம் கோயிங் டு எஸ்டாப்ளிஷ் மை ப்ராமிஸ் வித் இஸ்ஹாக். பட் இஸ்மாயிலுக்கு நீங்க வெயிட் பண்ணுங்க, அவருக்கு ஒரு விஷயம் நான் வச்சிருக்கேன், பட் அது கொஞ்சம் நேரம் கழிச்சு வரும் அப்படிங்கிற மாதிரி
ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல. அப்புறம் அவங்க அப்படியே வளர்றாங்க. வளர்ந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு சாராக்கும் ஹாஜருக்கும் இது வந்து சாரா சொல்லிடுறாங்க, நீங்க தயவு செஞ்சு ஹாஜர் வந்து வேற ஒரு இடத்துக்கு கூட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லும் போது, அப்போ இப்ராஹிம் நபி வந்து கொஞ்சம் வருத்தப்படுறாங்க. அப்போ புள்ளைய நம்ம பார்க்க முடியாதுன்னு வருத்தப்படும் போது, அப்போ வந்து அவங்க ஒரு கடவுள்கிட்ட இருந்து ஒரு இது வருது, அல்லாஹ்ட்ட இருந்து ஒரு இது வருது. நீங்க வந்து அவங்க சொல்றதை கேளுங்க, நீங்க வந்து ஜஸ்ட் ஃபாலோ இட். அது வந்து உங்களுக்கு நல்லதா இருக்கும். டோன்ட் வரி அபவுட் திங். யூ ஜஸ்ட் ஃபாலோ ஹர் கவுன்சில்னு சொன்னோனே, அப்புறம் உங்களுக்கு ஒரு லொகேஷன் வந்து ஒரு இடத்துல போய் டிராப் பண்ண சொல்லிடுறாங்க. அந்த இடம் வந்து 40 days ஆஃப் கேமல் டிராவல் பண்ணி டிராப் பண்ணும்போது, அங்க வந்து ஒரு கம்ப்ளீட்லி பேரன் லேண்ட். அந்த பேரன் லேண்டுக்கு பேர் வந்து பக்கா அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஏன்னா பக்கானா வந்து ஒரு நேரோவான ஒரு ஸ்பேஸ் பிட்வீன் ஹில்ஸ் அண்ட் ஸோ மக்கா வந்து அந்த மாதிரி ஒரு லேண்ட் அண்ட் கம்ப்ளீட்லி டெட். ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல விட்டுட்டு அவங்களை சொல்றாங்க, நீ விட்டுட்டு கிளம்பிருங்கன்னு சொல்லிட்டு. அந்த டைம்ல என்ன ஆகுதுன்னா, ஹாஜர் அப்புறம் வந்துட்டு அவங்க விட்டுட்டு இப்ராஹிம் நபி கிளம்பிடுறாங்க. அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் படி ஹி ஜஸ்ட் ஃபாலோஸ் அண்ட் ஹி லீவ்ஸ். லீவ் பண்ணக்கப்புறம் ஹாஜர் அலி இஸ்லாமுக்கு வந்து ஹாஜர் அவங்களுக்கு வந்து புள்ள வந்து அழுவ ஆரம்பிக்குது. தண்ணி தாவிக்குது. அவங்களுக்கு தண்ணி தாகமா இருக்கு. அதோட அவங்க புள்ள அழுவ ஆரம்பிச்சோடனே, சரி ஏதாவது பண்ணணுமேன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அங்க பக்கத்துல இருக்க ஒரு சின்ன ஒரு ஹில் மாதிரி இருக்கு. அந்த ஹில்ல இருந்து என்ன பண்றாங்க, மேல ஏறி போய் எங்கேயாச்சும் நம்மளுக்கு வந்து தண்ணி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி லெஃப்ட் அண்ட் ரைட்ல ஒரு ஹில் இருக்கு. அந்த ஹில்ல பாக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த லெஃப்ட்ல ஒரு ஹில் வருது. அதுல ஏறாங்க. இதே மாதிரி 7 times அப் அண்ட் டவுன் வந்து டயர்ட் ஆகி ரெஸ்ட் பண்ணிடுறாங்க. தண்ணி கிடைக்கல. அந்த தண்ணி கிடைக்காத ஸ்டேட்ல தான் வந்து அவங்க டயர்ட் ஆகி வந்து உட்காரும் போது தான் that's where we ended this last session and we'll just continue accordingly. Half distraught, she passed 7 times in all between the 2 points until the end of the 7th course as she sat for rest on the further rock. So ரெஸ்ட் எடுக்க உட்கார்றாங்க. அப்போ வந்து ஏஞ்சல் வந்து திருப்பி அவங்கள்ட்ட வந்து பேசுறாங்க. God had heard the voice of the lad, and the angel of God called to Hajar out of heaven and said, what aileth thee, Hajar? உங்களுக்கு என்ன கவலை ஹாஜர்? Fear not, for God hath heard the voice of the lad where he is. Arise and lift up the lad and hold him in thy hand, for I will make him a great nation. And God opened her eyes and she saw a well of water. ஸோ அந்த புள்ளைய வந்து அவங்க என்ன சொல்றாங்க, அவங்களுக்கு ஏஞ்சல் வந்து சொல்றாங்க, புள்ளைய நீங்க தூக்குங்க, உங்களுக்கு வந்து தூக்குங்கன்னு சொல்லி சொல்றாங்க. தூக்குனாலே என்ன ஆகுதுன்னா, அவங்க கால் பாதம் எங்க இருந்ததோ, இஸ்மாயில் நபியோட கால் பாதம் எங்க இருந்ததோ அங்க இருந்து தண்ணி வந்து வர ஆரம்பிச்சு வெல். ஸோ ஆட்டோமேட்டிக்கா வெல் வந்துருக்கு. வெல் ஆஃப் வாட்டர் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இதுல ஒரு ஸ்மால் ஹிஸ்டரி என்னன்னா, அந்த தண்ணிக்கு பேர் ஜம்சம்னு சொல்லி இருக்கு. ஜம்சம்னு சொல்லிட்டு அந்த காலத்துல உள்ள லாங்குவேஜ்ல வந்து இட் மீன்ஸ் ஸ்டாப். ஏன் ஸ்டாப்னா என்ன ஆகுது, அந்த தண்ணி எப்படி வந்து கண்டினியூஸா வந்துட்டு இருக்கும்போது இவங்களுக்கு என்ன ஆயிருதுன்னா வந்து ஒரு ஃபீலிங் வந்து தண்ணி வந்துட்டே இருக்கு, எப்படி இந்த தண்ணி ஸ்டாப், ஏன்னா டேப் கிடையாது, எதுவும் கிடையாது, ஜஸ்ட் வாட்டர் இஸ் ஜஸ்ட் கமிங் அவுட் நோவர். அப்போ ஜம் அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்சம் நில்லு ஸ்டாப்னு சொன்னா அந்த தண்ணி என்ன ஆகுதுன்னா, தென் இட் ஸ்டாப்னா அதோட ஒரு சின்ன ஒரு வெல் மாதிரி ஃபார்ம் ஆயிடுது. இல்ல தண்ணி வந்துட்டே இருந்தா, ஃப்ரம் வாட் வி ஹவ் ஹர்ட், சின்ன வயசுல நாங்க படிச்ச ஹிஸ்டரியில என்னன்னா, அந்த ஜம்சம் வந்து அவங்க ஜம்சம் மட்டும் சொல்லாம இருந்தாங்கன்னா அந்த தண்ணி would have flooded the whole world itself. அந்த மாதிரி ஒரு கேப்பபிலிட்டியான ஒரு இதுல இருந்தது. சோ அவங்க ஜம்சம் சொன்னது ஒரு அதுல ஒரு பிளெஸிங் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு விஷயம். So we'll go to the reading. The water was a spring which God caused up to well from the sand at the touch of Ismail's heel, and therefore the valley soon became a halt for caravans. So naturally என்ன ஆகும்னா, caravans டெசர்ட்ல டிராவல் பண்ணும்போது தண்ணியை தேடி தான் போவாங்க. தண்ணி தேடுறதா வந்து அவங்களோட மெயின் இதுவே. ஏன்னா தண்ணி எங்க இருக்கோ அங்கதான் அவங்க லைஃப் கேன் சர்வைவ். ஸோ அந்த இடத்துல அவங்க சர்வைவ் பண்றாங்க. ஸோ நிறைய கேரவான்ஸ் பாஸ் பண்ணும்போது என்ன பண்றாங்க, ஓகே இங்க தண்ணி இருக்கு, நம்ம இங்க அவங்க ஹாஜர் அவங்கள்ட்ட வந்து பர்மிஷன் கேட்டு நாங்க இங்க வந்து குடியிருக்கலாமான்னு சொல்லிட்டு குடியிருக்காங்க. That's how Arabs came into the picture. அதுக்கு முன்னாடி இந்த ஏரியால அரப்ஸ் எல்லாம் கிடையாது. So then caravans it became a halt for caravans by reason of excellence and abundance of water, and the well was named Zamzam. As to Genesis, so Genesisல வந்து இது ஒன் மோர் திங் நான் சொல்ல வேண்டியது, இந்த இவ்வளவு நேரம் பார்த்தது என்ன, ஜெனசிஸ், புக் ஆஃப் ஜெனசிஸ், இந்த கிறிஸ்டியானிட்டி புக்ல என்ன பார்த்த சோர்சஸ் தான் இது. So as to Genesis, it is the book of Isaac and his descendants, not of Abraham's other line. So இந்த ஜெனசிஸ் புக் வந்து இஸ்ஹாக் நபி, அன்னைக்கு உங்களை சொன்ன மாதிரி தான், இஸ்ஹாக் நபி இஸ்மாயில் நபின்னு சொல்லி 2 நபிமார்கள், அவங்க 2 பேருக்கும் தனி லினேஜ் ஃபார்ம் ஆகுது. இஸ்மாயில் நபி இந்த டெசர்ட்ல இந்த மக்கா சைட்ல இந்த அப்படியே ஃபார்ம் ஆயிட்டு வராங்க. இஸ்ஹாக் வந்து ப்ராஃபிட் இப்ராஹிம் கூடயே இருந்து அங்க இருந்து அப்படியே உங்களுக்கு லினேஜ் ஃபார்ம் ஆகுது. இஸ்ஹாக் நபில இருந்து வரிசையா ப்ராஃபிட்ஸ் வர ஆரம்பிச்சுறாங்க. வரிசையா ஒரு ப்ராஃபிட் ஆஃப்டர் ப்ராஃபிட். ஸோ அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு தனி புக்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகும். ஸோ இதுல என்ன மென்ஷன் ஆயிருக்குன்னா, as to Genesis it is the book of Isaac and his descendants, not of Abraham's. இது வந்து ஏப்ராஹாம் அந்த இஸ்மாயில் நபியோட டிசெண்டன்ட் கிடையாது, இஸ்ஹாக்கோடதுன்னு சொல்லிட்டு, சாரி யா
And in the Genesis வந்து இஸ்மாயில் நபி பத்தி என்ன போட்டிருக்குன்னா, and God was with the lad and he grew and dwelt in the wilderness and became an archer. இது மட்டும் மென்ஷன் ஆயிருக்கு, மற்றபடி ரொம்ப மென்ஷன் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு. After that it scarcely mentions his name except to inform us that the true brothers Isaac and Ismail together buried their father in Hebron, and that some years later Esau married his cousin, the daughter of Ismail. So இது மட்டும் மென்ஷன் ஆயிருக்கு, ரொம்ப அதிகமா மென்ஷன் ஆகல. But there is indirect praise of Ismail of his mother and his mother in the Psalm ன்னு சொல்லிட்டு இன்னொரு கிறிஸ்டியானிட்டி புக் இருக்கு, which opens, how amiable are thy tabernacles, O Lord of hosts. ஸோ ஆமியபிள்னா வந்து எவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல் அண்ட் ஃப்ரெண்ட்லி. டேபர்னக்கிள்ஸ் நான் போன வாட்டி சொன்ன மாதிரி இட் இஸ் அ பிளேஸ் ஆஃப் வர்ஷிப். ஸோ உங்களோட பிளேஸ் ஆஃப் வர்ஷிப் எவ்வளோ ஃப்ரெண்ட்லியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மென்ஷன். அந்த உங்களோடதுனா வந்து what they're saying here is Prophet Ismail பத்தி டாக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. And which tells us the miracle of Zamzam as having been caused by their passing through the valley. So இஸ்மாயில் நபியும் ஹாஜர் அலை இஸ்லாமும் வந்து இந்த வேலியை பாஸ் பண்ணனாலதான் ஜம்சம் ஃபார்ம் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஒரு மென்ஷன் பண்ணிருக்கு. Blessed is the man whose strength is in thee, in whose heart are the ways of them who passing through the valley of Bakkah make it a well. So அவங்க பாஸ் பண்ணனாலதான் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஜம்சம் தண்ணி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்னாலேஜ் பண்ண, அதுல வந்து ஒரு மென்ஷன் ஆயிருக்கு ஒரு. So next, so when Hajar and Ismail reached their destination, Abraham had still 75 years to live, and he visited his son in the holy place to which Hajar had been guided. So 75 years இன்னும் வாழ இருக்கு அப்படின்னா 195 இயர்ஸ்ல வந்து அவங்க திருப்பி வந்து மக்காக்கு போய் விசிட் பண்ண போறாங்க. ஸோ குரான்ல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, Quran tells us that God showed him the exact site near to the well of Zamzam upon which he and Ismail must build a sanctuary, and they were told how it must be built. ஸோ அப்போ இஸ்மாயில் நபிக்கு ஒரு அறிவிப்பு வருது. அகைன் கொஞ்சம் வருஷம் கழிச்சு இஸ்மாயில் வந்து வளர்ந்துறாரு, சாரி இப்ராஹிம் நபிக்கு வந்து ஒரு அறிவிப்பு வருது. இந்த மாதிரி வந்து நீங்க திருப்பி இந்த இடத்துக்கு போகணும், உங்க மகனோட இடத்துக்கு போயிட்டு அந்த வெல் பக்கத்துல நாங்க ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துக்கு நீங்க போய் நீங்க ஒரு சாங்சுவரினா ஒரு பிளேஸ் ஆஃப் வர்ஷிப் பண்ணி வச்சுக்கோ, அங்க வந்து நீங்க கட்டணும் அப்படின்னு சொல்றாங்க. அது சொல்லிட்டு எப்படி எக்ஸாக்டா கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட்டா கொடுத்துறாங்க. அதோட நேம் காபா, கியூப். அந்த காபாங்கிறது கியூப்னு சொல்லிட்டு இதுல மென்ஷன் ஆயிருக்கு. இஸ் இன் வர்ச்சு ஆஃப் இட்ஸ் ஷேப், அதாவது அதோட ஷேப் வந்து கியூபிக் ஷேப்ல இருக்கும். ஸோ அதான் அதோட பேரே காபா தான், which is approximately cubic. Its four corners are pointed towards the 4 points of the compass. ஸோ காபத்துள்ள கட்டப்பட்டிருக்க விதம் எப்படி இருக்கும்னா, அதோட 4 கார்னர்ஸும் வந்து ஒரு நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட் பாயிண்டிங், எக்ஸாக்டா பாயிண்டிங் டுவர்ட்ஸ்ல தான் வந்து அந்த இது கட்டப்பட்டிருக்கு. But the most holy object in the holy place is a celestial stone. It is said was brought by an angel to Abraham from the nearby hill Abu Qubais, where it had been preserved ever since it had reached the earth. So காபத்துல்லால வந்து ஒரு ஸ்டோன் இருக்கு, அந்த ஸ்டோனுக்கு பேரு ஹஜர் அல் அஸ்வத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோன். அது the black stone அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அந்த ஸ்டோன் வந்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, it has come from the beginning of time. So when Prophet Adam came, அவங்க எடுத்திருந்த ஸ்டோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹிஸ்டரியிலையும் ஒரு விஷயம் இருக்கு. So when இதுல வந்து ப்ராஃபிட் முகமதோட ஒரு ஹதீஸ்னா என்னதுன்னா, the meaning of hadith is ப்ராஃபிட் முகமது ஏதாச்சும் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, அந்த விஷயத்தை வந்து people will record and they will say it to others. அதுதான் ஹதீஸ் சொல்றது. அவங்க சொன்ன ஒரு சேயிங் வந்து ஹதீஸ். So ஒரு ஹதீஸ் is it descended, itna the Hajar al-Aswad, the stone, it descended from paradise whiter than milk, but the sins of the sons of Adam made it black. So அது வெள்ளையா வந்து பாரடைஸ்ல வந்திருக்கு, ஜன்னால இது வந்திருக்கு. பட் ஆதமோட சன்ஸ் அப்படின்னா ஹியூமன் பீயிங்ஸ், ஆல் ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் சன்ஸ் ஆஃப் ஆடம். ஸோ அந்த அவங்க பண்ற சின்ஸ்னால வந்து அந்த சின்ஸ் போய் அதுல பட்டு அது பிளாக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி மென்ஷன். This black stone they built into the eastern corner of the Kaaba, and when the sanctuary was completed, God spoke again to Abraham and bade him institute the rite of the pilgrimage to Mecca or Makkah. ஸோ அந்த காபாவை கட்டி முடிச்சுட்டு ஸ்டோனை வச்சு முடிச்சு ஃபுல்லா செட் பண்ணிட்டாங்க. அப்போ ஓகே காபத்துலாம் ஒன்று ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து இன்னொரு இன்ஸ்ட்ரக்ஷன் வருது, கடவுள் அல்லாட்டன்னு வருது, நீங்க வந்து பில்கிரிமேஜ் இப்ப நம்ம ஹஜ் போறோம் பார்த்தியா, ஹஜ்ஜுங்கிறது ஒரு பில்கிரிமேஜ் இஸ் அ ரிலிஜியஸ் டிராவல், ரிலிஜியஸ் ஜேர்னி டு அ ரிலிஜியஸ் பிளேஸ், அதுக்கு பேர் பில்கிரிமேஜ் நம்ம சொல்லுவோம். ஸோ நீங்க வந்து மக்காக்கு வந்து ஒரு பில்கிரிமேஜ் வந்து நீங்க இன்ஸ்டிடியூட் பண்ணுங்க, லைக் மேக் இட் அ ரைட், மேக் இட் கம்பல்சரி ஆக்ட் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கடவுள்கிட்ட ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வருது. அப்போ அவங்க ஃபர்ஸ்ட் இது வந்து ஹிஸ்டரியில ஜஸ்ட் அவுட் ஆஃப் ஸ்மால் ஹிஸ்டரி அவங்க கேள்விப்பட்டிருந்தா, அப்போ அவங்க யோசிக்கிறாங்க, அல்ல இந்த இடத்துல யாருமே இல்லையே, நான் யாரை கூப்பிடுறது அப்படின்னு சொல்லும்போது அப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் வருது, நீங்க கூப்பிடுங்க வரவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுல வந்து குரான்ல இருந்து ஒரு வேர்ஸ் இருக்கு,
purify my house for those who go the rounds of it and who stand beside it and bow and make prostration and proclaim unto men the pilgrimage that they may come unto thee on foot and on every lean camel out of every deep ravine. So இந்த வீடை வந்து நீங்க பரிசுத்தமா வச்சுக்கிறீங்க, சுத்தப்படுத்தி வேணா, not only just cleaning, keep it pure in terms of your purity of the heart also. உங்க சோலுக்கு கிளீனா வச்சு இது ஒரு one God worship பண்ற ஒரு இடமா வைங்க அப்படின்னு சொல்லி இதை பியூரா வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு so that people who come and அங்க வந்து தொழுகும் போது அவங்க கிளியரா இருப்பாங்கன்ட்டு. இது bow and make prostration na, just one more clarity. We prostrate in the direction of the Kaaba. We don't prostrate to the Kaaba itself as Muslims. This Kaaba is just giving a direction and unity to all the Muslims. அதுக்காக தான் இந்த prostration பண்றதுக்கு நமக்கு just ஒரு so that we'll align our thoughts and mind is something capable of getting lost and it wanders. So அதுக்கு ஒரு யூனிட்டி வரதுக்கு நமக்கு ஒரு டைரக்ஷன் வேணும். ஒரு டைரக்ஷன் வந்தா தான் humans are built like that. So அந்த டைரக்ஷனுக்காக தான் வந்து இந்த மாதிரி ஒரு காவட்டனால ப்ரிப்பேர் பண்ண மாதிரி இருந்துச்சு. அண்ட் proclaim unto men the pilgrimage. நீங்க pilgrimage பத்தி சொன்னதுக்கு அப்புறம் அவங்க வருவாங்க, நடந்து வருவாங்க. லீன் கேமல், உங்க ஒட்டகம் வந்து ஒல்லியான ஒட்டகத்துல வருவாங்க. மேபி லைக் மோஸ்ட்லி புவர் பீப்புள் மைட் கம், ரிச் பீப்புள் ஆல்சோ மைட் கம். பட் அவங்க டிராவல் பண்ற ஜேர்னி அந்த டைம்ல வந்து கேமல்ஸ் தான் டிராவல் பண்ணுவாங்கல்ல. ஸோ அவங்க ஜேர்னியே வந்து 30, 40, 50 days இருக்கும். ஸோ அவங்க டிராவல் பண்ணி வரதுக்குள்ள அவங்க கேமல் வந்து ஒல்லியா போயிடும், அவ்வளவு சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி மென்ஷன். Now Hajar had told Abraham of her search for help, and he made it part of the rite of the pilgrimage that the pilgrims should pass 7 times between Safa and Marwa. For so the 2 eminences between which she had passed had come to be named. So அப்புறம் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் இவங்க அந்த காபத்துல கட்டிட்டு இருக்கும்போது அப்போ ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்லியிருப்பாங்களா அவங்க ஹஸ்பண்ட, நான் இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி தண்ணிக்காக நான் அலைஞ்சோம், இங்க லெஃப்ட் அண்ட் ரைட் நான் 7 வாட்டி ஓடினேன் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது இப்ராஹிம் நபி என்ன பண்றாங்க, இதையே வந்து நம்ம பில்கிரிமோட ரைட்டா ஆக்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆப்வியஸ்லி எந்த ப்ராஃபிட்மே உலகத்துல they won't act upon their own. அவங்க no prophet in the whole humanity from day 1 till now, they never do anything on their own accord. But that they follow the word of God. அந்த டைம்ல உங்களுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க இப்ப பசிக்குதுன்னா சாப்பிடுவாங்க, அந்த மாதிரி விஷயங்கள் நான் சொல்லல. லைக் ரூலிங் பேஸ்ட் or something when they have to give a decision or அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணும்போது they never do on their own. ஒரு ரிலிஜன் பேஸ்டா இருக்கட்டும் சரி, ஒரு ரூலிங் பேஸ்டா இருக்கட்டும், எந்த விஷயமா இருந்தாலும் அவங்க வந்து காடோட இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லாம பண்ண மாட்டாங்க. ஸோ ஆப்வியஸ்லி இந்த ஒரு ரைட்டை அவங்க இன்ஸ்டில் பண்றாங்கன்னா இட் வுட் ஹவ் பீன் த இன்ஸ்ட்ரக்ஷன் ஆல்சோ. ஸோ இதை நீங்க பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த சஃபா மர்வா நம்ம வந்து ஸோ பேசிக்கா நம்ம வந்து ஹஜ்ஜுக்கு போறோம்ல, ஹஜ் உம்ரான்னு சொல்லி சொல்றோம். உம்ராங்கிறது ஹஜ்ஜுங்கிறது வருஷத்துல ஒரு வாட்டி அந்த 1 monthல பண்ற ஒரு டைம். துல் ஹஜ்னு ஒரு மந்த் இருக்கு, அந்த மந்த்ல பண்றதுக்கு பேர் ஹஜ். மத்த எந்த மந்த்ல இதே பிராக்டிஸ் பண்ணா அதுக்கு பேர் உம்ரான்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இந்த உம்ராங்கிறது எப்படின்னா 7 times நம்ம காபத்துல சுத்துவோம், அப்புறம் 7 times சஃபா மர்வால அப் அண்ட் டவுன் அப்படின்னு சொல்லி நம்ம போவோம். ஸோ இது வந்து ஜஸ்ட் இன் த மெமரி ஆஃப் we are following the practices instilled by Prophet Abraham. And later Abraham prayed perhaps in Canaan. So the Canaan சொல்லிட்டு நம்ம லாஸ்ட் செக்ஷன்ல ரீட் பண்ணோம். அவங்க கனான் வந்து 40 days away from மக்கான்னு ஒரு இடம் இருக்கு. அது அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி அந்த கனான்ங்கிற ஊருக்கு அவங்க திருப்பி டிராவல் பண்ணி வந்திருக்காங்க. வந்த ஊர்ல வந்து அங்க வந்து நிறைய செழிப்பா இருக்கு, ஃபுல்லா கார்ன் வீட். ஸோ அந்த விவசாயம்லாம் அங்க நல்லா இருக்கு. பட் அவங்க விட்டுட்டு வந்த இடம் வந்து கம்ப்ளீட்லி ஒண்ணுமே இல்லாத ஒரு லேண்ட். ஸோ அங்க வந்து அவங்க ப்ரேயர் பண்றாங்க. வெரிலி, இதுவும் குரான்ல இருக்கிற ஒரு வேர்ஸ். வெரிலி ஐ ஹவ் செட்டில்ட் அ லைன் ஆஃப் மைன் ஆஃப் ஸ்பிரிங் in a tilthless valley at thy holy house. Therefore incline unto them men's hearts and sustain them with fruits that they may be thankful. நான் என்னோட லினியேஜ், என்னோட ஆஃப்ஸ்பிரிங் வந்து ஒரு டில்த்லெஸ் வேலி. டில்த்னா வந்து நல்ல செழிப்பா இருக்கிற விவசாயம் இருக்கிற நல்ல ஒரு அக்ரிகல்ச்சர் நல்லா இருக்கும் பத்தி அதை டில்த்னு சொல்லுவாங்க. ஃபர்டைல் சாயில். ஸோ டில்த்லெஸ்னா ஃபர்டைலே இல்லாத சாயில்ல வந்து அவங்களை விட்டு நான் வந்துட்டேன். இங்க வந்ததுனால நான் துவா கேட்கிறேன் அவங்க கிட்ட, அவங்க மேல வந்து மக்களோட இரக்கமும் உன்னோட இரக்கமும் அவங்களுக்கு அதிகமான ஃப்ரூட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ்னா பை ஃப்ரூட்ஸ் இட் மீன்ஸ் லைக் பிளெஸிங்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபுட் அண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஷெல்டர், எல்லா பிளெஸிங்கும் அவங்களுக்கு கொடுத்து அவங்களே நன்றியா இருக்கவை அதுல அப்படிங்கிற மாதிரி ஒரு துவா கேட்கறாங்க. ஒரு காம்ப்ரிஹென்சிவ் துவா. இதுல வந்து அவங்க இப்படி மட்டும் அவங்களுக்கு நல்ல சாப்பாடு மட்டும் கூட அப்படிங்கிற மாதிரி இல்லை. அண்ட் தட் தே மே பி தேங்க்ஃபுல். ஸோ தே சேங் அவங்கள வந்து நல்ல செழிப்பாவும் வச்சு அவங்க நன்றியாவும் ஆக்கிவை அப்படின்னு சொல்லி துவா கேட்கறாங்க. So when he asks, இதான் பியூட்டி ஆஃப் துவா. don't just ask for just what you want. எல்லாத்தையும் ஒரு காம்ப்ரிஹெண்ட் பண்ணி ஒரு ரவுண்டா கேட்கறதுங்கிறது இதுல நம்ம லேர்ன் பண்ணலாம். So this chapter, first chapter நம்ம பேரு ஹவுஸ் ஆஃப் காட். So this is the history of
காபத்துல்லா எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நம்ம மக்களை காபா பாக்குறோம். அவன் நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது எப்படி காபத்துல்லா ஆக்சுவலி எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா திஸ் இஸ் ஹவ். அங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இப்ராஹிம் நபி அண்ட் இஸ்மாயில் நபி சேர்ந்து ஒன்னா கட்டி அப்படியே வந்து அந்த இந்த ஹஜ்ஜோட பில்கிரிமேஜ் வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. That's how it starts. Now we go to the second chapter. I'm sorry, நான் வந்து இதை ஃபாலோ பண்ண மாதிரி அந்த லைன் ஃபாலோ பண்ண மாதிரி எனக்கு திருப்பி ட்ரை பண்ணலாம். This yellow lines. A great loss. Chapter 2. Abraham's prayer was answered, and rich gifts were continually brought to Mecca by the pilgrims who visit the holy mosque in increasing numbers from all parts of Arabia and beyond. The greater pilgrimage was made once a year, but the Kaaba could also be honored through a lesser pilgrimage at any time, and these rites continued to be performed with fervor and devotion according to the rules which Abraham and Ismail had established. So எல்லா அரேபியா எல்லா பக்கத்துல இருந்தும் மக்கள் வந்து இந்த மக்காக்கு வர ஆரம்பிச்சாங்க. இந்த பில்கிரிமேஜ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் முஸ்லிம்ஸ்னா அந்த டைம்லயே முஸ்லிம்ஸ் தான். முஸ்லிம் இஸ் ஒன் ஹூ ஃபாலோஸ் ஒன் காட். அண்ட் அந்த டைம்ல இருக்கிற ப்ராஃபிட்டோட விஷயத்தை ஃபாலோ பண்றவங்க முஸ்லிம்ஸ். ஸோ எனி ஒன் ஹூ இஸ் பிலீவிங் இன் ஒன் காட் அண்ட் அந்த காலத்துக்கு வந்த ப்ராஃபிட்டை வந்து அவங்க ஃபாலோ பண்றவங்க அவங்க முஸ்லிம்ஸா தான் இருப்பாங்க. ஸோ முஸ்லிம்ஸ்ல நான் டெஃபினேஷன் கொடுத்தது இதுதான். ஸோ வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா த கிரேட்டர் பில்கிரிமேஜ், திஸ் மீன்ஸ் ஹஜ். இப்ப இந்த வருஷம் வந்து நம்ம ஹஜ் துல் ஹஜ்ல இப்ப நம்ம குரூப்ல இருக்க 2 பேர் போயிட்டு வந்தோம். ஸோ ஹஜ்ங்கிறது வருஷத்துல ஒன்ஸ் இந்த ஒன் ஸ்பெசிபிக் மந்த்ல மட்டும் தான் பண்ண முடியும். அது வந்து அதுல இருக்கிற ஃபார்மாலிட்டிஸ் ஒரு எக்ஸ்ட்ரா 2-3 ஸ்டெப்ஸ் இருக்கு. அது தாண்டி இந்த பேசிக் ஃபார்மாலிட்டிஸ் சேம் தான். இந்த காபத்துல ஒரு 7 டைம்ஸ் சுத்துறது அண்ட் சஃபா மருவா மலையில இருந்து 7 டைம்ஸ் நடக்கிறதுங்கிறது ஸ்டாண்டர்ட் ப்ராக்டிஸ். அதை தாண்டி சில பிளேசஸ்ல போய் எக்ஸ்ட்ராவா தங்க வேண்டியது இருக்கும். அதுதான் ஹஜ். அண்ட் அந்த உம்ராங்கிறது லெசர் பில்கிரிமேஜ். லெசர் நாட் இன் டர்ம்ஸ் ஆஃப் லெசர்னா வந்து இட்ஸ் நாட் லைக் இது அதை விட கொஞ்சம் கம்மி அப்படிங்கிற மாதிரி இல்ல. ஹஜ்ஜுங்கிறது வருஷத்துல ஒரு வாட்டி கொஞ்சம் பண்ற ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு கொஞ்சம் ஸ்பெஷலா பண்ணுவோம். அண்ட் உம்ரா இஸ் another pilgrimage which you are doing. And these rites continue to be performed with fervor. Fervorனா with good passion. நல்ல passion and devotionோட வந்து ஃபாலோ பண்ணுவாங்க இந்த நிறைய விஷயத்தை. The descendants of Isaac also venerated the Kaaba as a temple that had been raised by Abraham. So இஸ்ஹாக் நபியும் ஆப்வியஸ்லி அவங்களும் வந்து இதை வந்து நார்மலா ஒரு இதை ஃபாலோ பண்ணிருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி அவங்களுக்கு அப்புறம் இஸ்ஹாக் நபியோட டிசெண்டன்ஸ் ஆல்சோ as a temple. டெம்பிள்னா வந்து a place of worship. அந்த டைம்ல வந்து மாஸ்க்ங்கிற மாஸ்க் இஸ் an English word, மஸ்ஜித் இஸ் an Arabic word. ஸோ அந்த காலத்துல வந்து அவங்களோட லாங்குவேஜ் அவங்க லாங்குவேஜ் அரமேயிக் அப்படின்னு நிறைய லாங்குவேஜஸ் இருக்கு. ஸோ அந்த டைம்ல ஸோ டெம்பிள் இஸ் a place of worship. So here as a temple that had been raised by Abraham. For them it counted as one of the outlying tabernacles of the Lord. ஆனா இதுல ஒரு விஷயம் என்னன்னா இஸ்ஹாக் நபியோட ப்ராஃபெட் இஸ்ஹாக்கோட lineage வந்து they I think I don't know exactly where they're from. They are more towards the Egypt and அரேபியாவோட இந்த மக்கால வந்து இஸ்மாயில் நபி தான் இருந்தாங்க. இஸ்ஹாக் வந்து his boundary was away from அரேபியா இல்லாம மத்த ஏரியாஸ்ல இருக்கவங்க தான் வந்து இஸ்ஹாக்கோட lineage, அவங்களோட lineage அந்த சைட்ல வந்துச்சு. ஸோ அவங்களுக்கு இதுவும் வந்து ஒன் ஆஃப் த ஸ்பெஷல் பிளேசஸ். எங்க வாப்பா கட்டினது ஆர் ப்ராஃபெட் ஏப்ரஹாம் கட்டினது, அவங்க டிசெண்டன்ஸ் யோசிப்பாங்க, எங்க வாப்பாவோட வாப்பா அவங்க கட்டினது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு டெம்பிள் அமங் அதர். ஸோ இது ஒரு ஹோலி பிளேஸ் அமங் அதர் பிளேஸ். நம்ம நிறைய டேபர்னக்கல்ஸ் இருக்கு. பட் as the centuries passed, the purity of the worship of one God came to be contaminated. This is what happens, over time போக ஒரு சின்ன ஒரு குழப்பம் வருதுன்னா அப்போ வந்து என்ன ஆகும்னா ஒரு கண்டாமினேஷன் வர ஆரம்பிக்கும். கண்டாமினேஷன்னா இட் நெவர் ஸ்டார்ட்ஸ் as டைரக்டா வந்து ஃபுல் அட்டாக் அப்படிங்கிற மாதிரி வராது. சின்ன ஒரு மிஸ்கால்குலேஷன் வரும். ஓகே நம்ம வந்து இப்போ ஒரு சின்ன ஸ்டெப் பண்றோம், அது கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகி கடைசியில ஒரு பாயிண்ட் வந்து என்னடா இது எங்கேயோ ஆரம்பிச்சோம் எங்கேயோ வந்து முடிஞ்சிருக்கோம் அப்படின்னு தான் வந்து முடியும். That's how contamination happens. The descendants of Ismail became too numerous to live all. Someone is unmuted. Can you just please mute yourself? Sorry. 1 second. Okay, I'm sorry. But as the centuries passed, the purity of the worship of one God became contaminated. The descendants of Ismail became too numerous to live. Obviously, ஒரு சின்ன ஒரு இடம் மக்காங்கிறது ஒரு சின்ன வேலிக்குள்ள இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆப்வியஸ்லி they start spreading. ஸ்ப்ரெட் பண்ணும்போது அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் தாட் என்ன வரும்னா, நம்ம வந்து மக்கா விட்டு போறோமே, மனசு கஷ்டமா இருக்கு, சரி இங்க ஏதோ ஒரு சின்ன ஒரு மெமரிக்கு we have to take something. அந்த காலத்துல வந்து சூவெனியர்ஸ், கிச்சன் அந்த மாதிரி ஒன்றும் இருக்காது, போட்டோஸ் ஒண்ணுமே இல்லை. ஸோ அவங்களுக்கு ஒரு சூவெனியர்னா என்னன்னா அந்த இடத்துல இருக்கிற ஏதாச்சும் ஒரு மெமரபிள் ஐட்டம்.
that could be a dress or anything. அவங்க வந்து இந்த மக்கள் இருக்கிறது ஓகே, மக்கள் என்ன பண்ணணும், ஒரு ஸ்டோன் எடுத்துட்டு போலாமே, ஒரு ஸ்டோன் எடுத்து போனா நம்ம அது நினப்பு வச்சு இதை நம்ம பார்க்கும்போது, ஏன்னா பிகாஸ் அந்த காலத்துல travel was not as easy as now. We can just fly in few hours to Makkah. It's not possible anywhere in the world. It's not possible. அவங்க எல்லாம் travel பண்ணா இதுக்கு months and months travel பண்ணி பிளான் பண்ணி வரணும். It's a very expensive thing also. So they just took a memory from there. ஒரு ஸ்டோன் எடுத்துட்டு we'll just take a stone from the holy precinct and perform rites in honor of them. So அந்த ஸ்டோனோட ஒரு மெமரியை வச்சு நம்ம வந்து ஒரு அந்த ஹஜ்ஜோட விஷயம் நம்ம நினைச்சு பண்ணுவோம். ஜஸ்ட் ஒரு தாட் தான். இது ராங்கா ரைட்டா அப்படிங்கிறது என்னன்னா we are not to say. பட் ஏன்னா அந்த டைம்ல அவங்களோட ஒரு தாட் என்ன, ஓகே ஃபைன், இந்த இடத்துல நம்ம காபத்துல வச்சு நம்ம வந்து ஒரு ஹஜ் பண்ற மாதிரி பண்ணலாம் அப்படின்னு மேபி அப்படிதான் பெர்ஃபார்ம் த ரைட்ஸ் இன் ஆனர். பட் ஆப்வியஸ்லி என்ன ஆகும்னா கொஞ்சம் நாள் ஸ்ப்ரெட் ஆக when ஒரு ஃபாதர் இருப்பாங்க, அவங்களோட சன் வராங்க அப்படி வர என்ன ஆப்வியஸ்லி அந்த எக்ஸாக்ட் நாலேஜ் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டோன் எடுத்து வந்தவருக்கு தெரியும் அவர் எதுக்கு எடுத்து வந்தாருன்னு சொல்லிட்டு, அவர் இந்த மெமரியை தான் எடுத்து வந்தாருன்னு சொல்லிட்டு. அடுத்த சன் வரும்போது என்ன ஆகும்னா, யோசிப்பாரு, நம்ம அப்பா வந்து நம்ம அப்பா வந்து இதை வந்து இது பண்ணாரு, இதை ஃபாலோ பண்ணாரு, அப்ப நம்ம இது வந்து இதோ ஸ்பெஷலா இருக்கும் போல அப்படின்னு அவர் யோசிப்பாரு. அடுத்து தேர்ட் ஜென்ரேஷன்லாம் வரும்போது அவருக்கு இதை பத்தி நாலேஜே இல்ல, இது ஏதோ ஸ்பெஷல் போல, இது ஏதோ ஸ்பெஷலான இதுல ஏதோ மேட்டர் இருக்கு. இப்ப that's how this contamination starts happening. Then through the influence of neighboring pagan tribes. Pagan is someone who's not knowledgeable and in the against illa. They are not aware of the actual prophet or the message என்னதுன்னு சொல்லிட்டு. So இந்த pagans வந்ததுக்கு அப்புறம் idols came to be added to the stones. அப்ப யாராச்சும் கண்டிப்பா ஏதாவது இந்த மாதிரி விஷயம் நடந்துக்கும். என்னப்பா வெறும் கல் வச்சிருக்கேப்பா, ஒரு சரி நீ இந்த கல்ல தானே வச்சிருக்க, அந்த ஒரு தேர்ட் ஃபோர்த் ஜெனரேஷன் வந்ததுக்கு அப்புறம் இந்த கல்லை வந்து ஒரு நல்ல ஒரு ஷேப்பா பண்ணா பார்க்க நல்லா இருக்கும்ல. இப்படிதான் ஆரம்பிச்சிருக்கும். Just my completely thing. Allah knows the best. I'm just giving an example so that we can understand the mindset of the people. எவனாச்சும் ஆரம்பிச்சிருப்பான், இது வந்து ஒரு ஷேப் பண்ணப்பா, ஒரு நல்ல நான் என்ன ஷேப் பண்ணலாம், ஒரு நல்ல ஒரு இந்த மாதிரி ஒரு ஷேப் கூட, ஒரு அனிமல் ஷேப் கூட, ஒரு ட்ரீ ஷேப் கூட, whatever, give some shape to it அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சிருப்பாங்க. Then it became idols came to be added to the stones. அப்ப இந்த ஸ்டோனுக்கு வந்து ஒரு ஐடல் ஃபர்ஸ்ட் வைக்க ஆரம்பிச்சாங்க. And finally pilgrims began to bring my idols to Makkah. அப்புறம் மெனி ஜெனரேஷன் போனதுக்கு அப்புறம் கடைசி அந்த ஐடல் தான் ஸ்பெஷல் நினைச்சிட்டு மக்காவுக்கே ஐடல்ஸ் கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. These were set up in vicinity of the Kaaba, and it was then that the Jews ceased to visit the temple of Abraham. அது வரைக்கும் இசாக் நபில இருந்து வந்த ரூட் தான் வந்து நான் போன வாட்டி உங்களுக்கு சொன்ன மாதிரி இசாக் நபில இருந்து லினேஜ்ல இருந்து தான் ப்ராஃபிட் மோசஸ், தாவூத், சாலமன், யூசுப், நிறைய ப்ராஃபிட்ஸ் வந்திருக்காங்க. So Jews are the followers of Prophet Moses, Musa alayhis salam. நம்ம மூசா நபின்னு சொல்லுவோம். So Jews வந்து அப்ப Jews obviously they were on the straight path தான் அந்த டைம்ல. அந்த Jewsல அதுல ரைட் ராங் இருக்காங்க, அது வேற விஷயம். பட் Jews was the religion at that time. So the Jewish religion அந்த டைம்ல இருக்கும்போது அவங்க வந்து அப்போ காபாக்கு வந்துட்டாங்க. So obviously they were following the straight path, which is one God, no idols, அதெல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. எப்போ வந்து மக்கால வந்து இவ்வளவு ஐடல்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சதோ ஜூஸே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. They stopped visiting the temple of Abraham. So this goes to show that அந்த டைம்ல who are following the right religion, the right path, the right message, அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஐடல் வர்ஷிப் அங்க வந்துருச்சுன்னு சொல்றானே, அப்ப நம்ம அந்த இடத்த வந்து இக்னோர் பண்ணிடலாம். We'll just remove it from our special places அப்படின்னு சொல்லிட்டு remove பண்ணிடுறாங்க. The idolaters claimed that their idols were powers which acted as mediators between God and men. As a result, their approach to God became less and less direct, and the remoter he seemed, the dimmer became their sense of the reality of the world to come, until many of them ceased to believe in life after death. So idolaters, after many generations, idols வந்துருமா, ஐடல்ஸ் வந்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட்னா இந்த ஐடலுக்கு ஏதோ பவர் இருக்கும்பா, ஏன்னா இதுதான் வந்து நம்ம முப்பாட்டர் ஃபாலோ பண்ணாரு அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகும். அப்ப இந்த ஐடல் என்னமோ பவர் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணும்போது இருக்கும், பவர் இருக்கும். The thing is, நம்ம யூஸ்வலாவே ஹியூமன்ஸ் ஆர் மேட் டு பி மாப் மென்டாலிட்டி மாதிரி தான். ஒரு மாப் என்ன சொல்லுதோ அதை வந்து வி யூஸ்வலி ஃபாலோ இட். ஒரு எலிவேட்டருக்குள்ள ஏறுறோம்னா எல்லாருமே ஃப்ரண்ட்ல ஃபேஸ் பண்றாங்கன்னா we cannot stand in the reverse direction. We always face எல்லாரும் இந்த பக்கம் தான் ஃபேஸ் பண்றாங்க. That's how humans are built. We always follow ஒரு டைரக்ஷன் இருக்கா, ஈஸியஸ்ட் ரூட். ரிவர் வந்து நீ கீழே ஃப்ளோ ஆகுதா, ரிவர் கீழே ஃப்ளோ ஆகும், நம்ம எதிர் நீச்சல் போட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி யூசுவல் பீப்புள் டோன்ட் டூ இட். ஸோ நோபடி கொஸ்டின், லாட் ஆஃப் பீப்புள் ஸ்டாப் கொஸ்டினிங். அண்ட் என்ன ஆகுதுன்னா அப்போ வந்து கடவுளுங்கிறது என்னன்னா it is a different, அவர் வந்து டிஃப்ரெண்ட், நம்ம அவரை ரீச் பண்றதுக்கு வந்து we need an additional source, additional help. அது மூலியமா தான் நம்ம கடவுளை ரீச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு தாட் வர ஆரம்பிச்சிருது. இதான் வந்து அந்த ஐடல் வர்ஷிப். அப்படி பண்ணாதானே அவனுக்கு ஐடல் வைக்கும், அப்பதான் அவன் பிசினஸ் பண்ணுவான். ஐடல் பண்றவன்லாம் அநேகமா அவன் கரெக்டா தான் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பான், கரெக்டா இருப்பானா, லைக் he knows. பட் என்னன்னா வந்து பிசினஸ் பண்ணா அப்ப முதல்ல வந்து we have to make people believe.
நம்ம அந்த நிறைய மூவிஸ்லாம் வர மாதிரி பிலீஃப் வச்சுதான் வந்து பீப்புள் ஏமாத்துறது the easiest. We just have to make somebody believe it is required and they'll buy it. ஸோ இதை வந்து மீடியேட்டரா வச்சோன்னே அவனுக்கு பிசினஸ் சூப்பரா ஏற ஆரம்பிச்சிருக்கும் கண்டிப்பா. அண்ட் தென் டிஸ்டன்ஸ். ஸோ காடுங்கிறது வந்து ஒரு டிஸ்டன்டான ஒரு கேரக்டரா போயிட்டு அண்ட் அது மூலியமா அப்படி என்ன ஆகுதுன்னா தென் அப்போ பர்பஸ் பீப்புள் ஸ்டார்ட் அகைன் வி ஸ்டார்டட் நம்ம பேக் டு த ஓல்ட் திங். வாட் இஸ் த பர்பஸ் வி ஆர் ஹியர்னா த பர்பஸ் இஸ் ஹியர் ஆஃப்டர்ல நமக்கு ஒரு லைஃப் இருக்கு. அந்த லைஃப்ல வி ஹேவ் டு கோ டு ஹெவன். அந்த சென்ஸ் ஆஃப் ரியாலிட்டி தே ஃபர்கெட் அண்ட் தே சீஸ் டு பிலீவ் இன் லைஃப் ஆஃப்டர் டெத். இதான் வந்து the end result of what happens is when the corruption போயிட்டே இருக்க, contamination போயிட்டே இருக்கும்போது. But in their midst, for those who could interpret it, there was a clear sign that they had fallen away from the truth. They no longer had access to the well of Zamzam. So இதுதான் in their midst தான் என்ன சொல்றாங்கன்னா, ஆனா இந்த mob mentality எதிர்நீச்சல் போடுறவங்க இருக்காங்க. There are people who can think and who understand. இது என்ன எனக்கு புரியலையே, என்ன கல்லு, இந்த கல்லு இந்த ஆள் இந்த கடையில தான் மேக் பண்றது, இது ஏன் அப்படின்னு சொல்லி யாராச்சும் யோசிப்பாங்கல்ல. Then for him there comes a clear sign. There comes a clear sign. And அப்புறம் என்ன ஆகுது, அவங்களுக்கு இந்த வெல் ஆஃப் ஜம்சம்ங்கிற ஒரு பிளஸ்ட் வாட்டர் இருக்குல்ல, அது தண்ணியோட ஆக்சஸ் அவங்களுக்கு போயிடுச்சு. என்ன ஆச்சுன்னா அந்த லொகேஷனே கொஞ்ச நாள் அழிஞ்சிருது. அந்த ஜம்சம் தண்ணி இருந்தது. இந்த ஜுர்ஹுமைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யமன்ல இருந்து ஒரு குரூப் வந்திருந்தாங்க, ஜுர்ஹுமைட்ஸ் சொல்லிட்டு. அந்த குரூப் என்ன ஆச்சுன்னா they were directly responsible for this. அந்த வெல்ல வந்து அழிக்கிறதுக்கு என்ன ஆச்சுன்னா அவங்க வந்து இந்த மக்காவை கண்ட்ரோல். ஒரு விஷயம் நம்ம என்ன புரியணும்னா, people are every human being is drawn towards power. Power is control. Controlling people தான் வந்து நீ காசை கொடுக்கறத விட ஒருத்தனுக்கு நீ பவர் கொடுக்கறனா அந்த பவர் தான் அவனை கூட வந்து அட்ராக்ட் பண்ணும். That's what is the main problem of most of things. So here ஜுர்ஹுமைட்ஸ்ங்கிற ஒரு குரூப் வந்து ஜுர்ஹும் தான். ஜுர்ஹுமைட்ஸ்னா the people who from Jurhum is Jurhumites. So ஜுர்ஹும்னு ஒரு குரூப் இருந்தது வந்து அவங்க தான் வந்து மக்காவை ஃபுல் கண்ட்ரோல்ல வச்சிருந்தாங்க. ஃபுல் கண்ட்ரோல் அண்ட் தே ஆர் அவங்க தான் அந்த ஐடல் வர்ஷிப் கண்ட்ரோல் பண்றது. அங்க இருக்க பில்கிரிமேஜ் ஃபுல்லா அந்த மாதிரி ஆயிடுச்சு. இட் வாஸ் நோ மோர் த ரிலிஜன் which Abraham created. அதுக்கப்புறம் இட் வாஸ் தி ஜுர்ஹும் ஃபாலோ பண்றது ஐடல் வர்ஷிப் இருந்துச்சு. They were direct control and they were descendants of Abraham. Oh sorry they were not descendants of Abraham, they came from Yemen. And the descendants of Abraham had tolerated this because Ismail's second wife was a kinswoman. So Hajar alayhissalam இருந்தாங்கல்ல, அவங்க வந்து ஜுர்ஹும் ஓட கிளான்ல வந்தவங்க தான். சோ அதனால என்ன பண்ணிட்டாங்க, ஓகே ஃபைன், அவங்க இருக்கனால ரொம்ப இவங்களை ஒப்போஸ் பண்ணாம இருந்தாங்க, கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. But the time came when Jurhumites began to commit all sorts of injustice, for which they were finally driven out. And before they left, they buried the well of Zamzam. So obviously என்ன ஆகுனா, ஒரு torment and ஒரு torturous ஒரு regime போயிட்டு இருக்குன்னா டெஃபினட்டா ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் there will be an outbreak. People will rebel ஸ்டார்ட் ஆகதான் செய்யும். அது ஸ்டார்ட் ஆகி ஆட்டோமேட்டிக்கா அவங்க துரத்திட்டாங்க. ஆனா துரத்தும் போது என்ன பண்ணிட்டாங்க, அந்த வெல்ல எல்லாத்தையும் தோண்டிட்டாங்க. கண்டிப்பா ரிவெஞ்ச். பட் ஒன் மோர் திங் இஸ் அவங்க என்ன பண்ணாங்க, அந்த வெல்ல தோன்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு நிறைய அந்த பில்கிரிம்ஸ்க்கு வரும்போது ஆப்வியஸ்லி பீப்புள் பிரிங் a lot of இதுக்கு நிறைய கிஃப்ட்ஸ் நிறைய விஷயம் கொண்டு வருவாங்க, கோல்டு சில்வர் நிறைய ஆஃபரிங்ஸ் கொண்டு வருவாங்கல்ல. அது எல்லா ட்ரெஷரும் என்ன பண்ணாங்க, அந்த ஜம்சம்ல ஒளிச்சு வச்சு ஃபுல்லா மண்ணை போட்டு மூடி அந்த கிணறு இருக்கிற இடத்தையும் அடையாளம் இல்லாம ஆக்கிட்டு போயிட்டாங்க. இது அவங்களோட ஒரு வே ஆஃப் டேக்கிங் ரிவெஞ்ச். Then their place as lords of Makkah was taken by Khuzaa. So இன்னொரு அரப் ட்ரைப் வந்துச்சு, குசான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஜுர்ஹும் ட்ரைப் துரத்தி குசான்னு சொல்லிட்டு ஒரு ட்ரைப் வந்து டேக் ஓவர் பண்ணாங்க மக்காவை. இது வந்து என்னன்னா, I doubt it would be for a religious reason more it would have been for a control purpose. அந்த மாதிரி தான் இருக்குமா இருக்கு இந்த இவங்க எக்ஸ்பிளைன் பண்றத பார்க்கும்போது. ஸோ அவங்க ஆப்வியஸ்லி ஏன்னா இன்ஜஸ்டிஸ்ங்கும் போது இட் நாட் நெசசரி த ரிலிஜியஸ், இட் வுட் பி இன்ஜஸ்டிஸ். அவங்க வந்து எல்லா சொத்தையும் அவங்களை அபகரிக்கிறது அந்த மாதிரி சிச்சுவேஷன் பண்ணிருப்பாங்க. தென் இன்ஜஸ்டிஸ் வந்தோடனே another group came. And இந்த குசா குரூப் வந்து ப்ராஃபட் இஸ்மாயிலோட லினியேஜ்ல வந்தவங்க. So Arabs, they are Arabs. Prophet Ismail married an Arab and that's how Arab lineage started growing and the prophet came from there. So and these people had migrated to Yemen and then they returned northwards. திருப்பி யமன் வந்து சவுத்ல இருக்கு, திருப்பி நார்த்துக்கு வந்து அவங்க வந்துட்டாங்க. அதோட ஆனா வந்ததுக்கு அப்புறம் they took over Kaaba and அவங்க கண்ட்ரோல் பண்ணிருந்தாங்க. பட் ஆஃப்டர் தட் அவங்க வந்து சரி ஜம்சம் தண்ணி எல்லாம் அவசியமே இல்லை, நம்ம சும்மா கிணறு தோண்டினாலே தண்ணி வர ஆரம்பிச்சது அவங்களுக்கு. அதுக்கப்புறம் என்ன, நம்மளுக்கு ஜம்சம் தண்ணியோட பிளஸிங் எல்லாம் தேவையில்லை. They also started doing corrupt and the holy well became a half forgotten memory. Kuza thus shared the guilt of Jurhum. So ஜுர்ஹுமோட கில்ட், அவங்க பண்ண தப்பு, அந்த ஜம்சமோட பிளெஸிங்கை ஒளிச்சு வச்சது, அது இவங்களும் ஷேர் பண்றாங்க. பிகாஸ் இவங்க அதுக்கப்புறம் எஃபர்ட்டே போடலையே, அதை திறந்து வந்து மக்களுக்கு திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நோ, they just came and அவங்க அடுத்த கண்ட்ரோல். ஸோ பேசிக்கலி it was just a replacement
ஒரு கெட்டவன்ல இன்னொரு கெட்டவன், அவ்வளவுதான். It was not like something so blessing. And they were also to be blamed in other respects. A chieftain of theirs, so அந்த குசா ட்ரைப்ல இருந்து ஒரு சீஃப் இருந்திருப்பாங்கல்ல, அந்த ட்ரைப் வந்து என்னாச்சுன்னா அவர் வந்து ஒரு சிரியாக்கு போயிட்டு ரிட்டர்ன் வர ஜேர்னில வந்து ஒரு மாவுபாய்ட்ஸ் சொல்லி மாவுபா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரைப் இருந்துச்சு. அந்த ட்ரைப் வந்து எங்களோட ஒரு ஐடல், உங்களோட ஐடல் ஒண்ணு தாங்கன்னு சொல்லும் போது they gave him Hubal, 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 which he brought back to the sanctuary and setting it up within the Kaaba itself, and it became the chief idol of Makkah. So the Hubal சொல்லிட்டு ஒரு ஐடல், இந்த ஐடல் தான் வந்து காபாக்குள்ளே வச்சு இதுதான் சீஃப் ஆஃப் ஆல் த ஐடல்ஸ், இந்த ஐடல் தான் வந்து இந்த சீஃப் ஐடல், ஸோ சுப்ரீம் பவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு செட்டப் கொண்டு வந்துட்டாங்க. இந்த ஹுபால் ஜஸ்ட் ஸ்மால் ஹிஸ்டரி ஆஃப் ஹுபால். என்ன பண்ணுவாங்களா, ஹுபால்ட்டு போகும்போது என்ன பண்ணுவாங்க, ஒரு 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 கொஸ்டினோட போவாங்க. எனக்கு வந்து இன்னைக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும், எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஒரு கோல்டு சம்பாதிக்கணும், நான் எங்க போய் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்களா, ஒரு ஆரோ எடுப்பாங்களாம். ஆரோ எடுத்து they just shoot the arrow. அந்த நேரத்தில் அந்த விண்ட் வந்து அந்த ஆரோ எந்த டைரக்ஷன்ல கொண்டு போகுதோ அந்த டைரக்ஷன்ல தான் நீ தேடுற விஷயம் அந்த டைரக்ஷன்ல இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அந்த டைரக்ஷன் படி போக ஆரம்பிச்சாங்க. இது one of the practices, they just, so this is how the actual message gets contaminated little by little. It never comes attacks in one shot. ஒரு சின்ன so நம்ம கேள்வி கேட்கறது, this is the reason for asking why are we doing அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு விஷயத்தை கொஸ்டின் பண்ணணும். என்னைக்கு நம்ம கொஸ்டின் பண்ணாம ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்றோமோ then you just you're left with no information. Then it's okay, maybe the information you got from an elder would have been right, but நீ கொஸ்டின் பண்ணாதனால உன்னோட நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு நீ எப்படி கரெக்டான இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ண, பிகாஸ் யூ டோன்ட் நோ. நீ என்ன பண்ணுவ, எங்க அப்பா சொன்னாரு அதனால நான் பண்றேன், எங்க அம்மா சொன்னாங்க, எங்க கிராண்ட் ஃபாதர் சொன்னாங்க, கிராண்ட் மதர் சொன்னாங்க, அங்கிள் சொன்னாங்க, அதனால நான் பண்றேன் அப்படின்னா that information gets lost. Then the next generation will be like nothing, no information, they don't even know why they're doing, and it just gets lost. So this is why we have to always question a practice we are doing. So idan on the second chapter, this is why it's mentioned, this chapter is called a great loss. ஏன்னா வந்து ஒரு ப்ராப்பர் ரிலிஜன் ஒரு ப்ராப்பர் பிளெஸிங்ல இருந்து they just started losing, கொஞ்சம் கொஞ்சமா contaminated. This became a great loss for humanity. This is why this chapter is called a great loss. So here we will end today's session. Jazakallah khair for everyone, and I'll just switch over to the screen 1 second. Okay, so alhamdulillah, we have completed our second session. I hope எல்லாருக்கும் clear இருந்தது. I hope everything reached well, and I hope the pace we took the session is also good. If it was too fast or too slow, please let me know so that next time வந்து நம்ம ஏதாவது work பண்ணிட்டு and we can work on this. So we are open for discussions, and over 5 minutes we can just have a discussion and then we can close this topic. So if anyone wants to ask anything, say anything, or if it's a very ரொம்ப அதிகமான questions இருந்தா you can just draft it and you can send it and we will try to answer it inshallah. You can unmute yourselves. Assalamu alaikum Jeffrey. Good improvement. எனக்கு last time கூட இந்த வாட்டி ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சு. ரொம்ப it was really good, a lot of improvement. Jazakallah. Thank you. Inshallah we'll continually improve this. Inshallah. Anyone wants to read any forthcoming sessions or anything on the, you can just contact us separately. Me, Ashfaq, Mofiz, Nihal, you can contact any of us, and avangala contact பண்ணா என்ன contact பண்ணிட்டு we have ஒரு இதுக்கு சில plans இருக்கு. அதாவது we have a pre-session so that we'll discuss, and நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அடுத்து அதெல்லாம் நம்ம ஒரு பிளான் பண்ற மாதிரி ஒரு செட்டப் வச்சிருக்கோம். So whoever wants to, definitely, and I definitely would I'm recommending, கண்டிப்பா எல்லாருமே பண்ணணும். Everyone has to be a part of this. அப்பதான் வந்து இது ஒரு நல்ல ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான செஷனாக இருக்கு, and it will be interesting, and we'll also get the habit of reading, because உங்களுக்கு ரீடிங்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம் தான், and நம்ம தூங்கிடுவோம் பாதி நேரம் ஸ்டார்ட் பண்ணணும். So I would recommend all of us, we should involve and participate in this in the future sessions whenever you guys are comfortable. There's no compulsion நீ ப்ராப்பர் பண்ணணும் அவசியம் இல்லை. நீங்க மேபி ஒரு 4-5 sessions போனதுக்கு அப்புறம் கூட you can just you can get accustomed to this, and then you can also start this whenever you're free, and inshallah we'll take this up. So any doubts, anything எதுவும் புரியல புரிஞ்சுது
or any additional questions required, anything required, or we can just wrap up the session, inshallah. Okay, fine. So, Assalamu alaikum. Walaikum salam. I have a doubt, bro. If there were two prophets, one Ismail Islam, one Isaac Islam. Yes, Prophet So, Ibrahim or sons. So when Prophet Ismail alayhi salam was here, he was taking care of that one God worship and all in Makkah, right? So on the side, what was happening? What was happening on the other side? Angeyum one God worship, he was a Jew, or what was happening? Angena concept. அங்கேயும் சேம் கான்செப்ட் தான். அதாவது இன்ஃபேக்ட் இந்த மக்காங்கிறது இட் வாஸ் a religious place, பட் ஆஃப்டர் ப்ராஃபட் இஸ்மாயில்ஸ் டைம் அங்க ஒண்ணுமே லினேஜ் மூவ் ஆகல. அங்க அதுக்கப்புறம் அங்க அந்த மெசேஜ் தான், அவ்வளவுதான், ஜஸ்ட் ஒன் காட் மெசேஜ் இருக்கு. பட் ஆஃப்டர் தட் தேர் டிட்ன்ட் கம் ப்ராஃபிட்ஸ். பட் இன் த அதர் சைட், ப்ராஃபட் இசாக்கோட சைட்ல இருந்து அவங்களுக்கு ப்ராஃபட் இப்ராஹிம் ஓட சேம் மெசேஜ் கேரி ஃபார்வர்ட் பண்ணாங்க. அவங்களுக்கு ஒரு சன் வந்தாங்க, யூசுப், யாக்கூப் நபி. ஸோ யாக்கூப்னு ஒரு ப்ராஃபிட். அவங்களோட பேரு தான் அவங்களுக்கு இன்னொரு நேம் தான் இஸ்ராயல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வென் வி ஹியர் பனி இஸ்ராயல் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருப்போம், குரான்ல படிச்சிருப்போம். த பனி இஸ்ராயல்னா சில்ட்ரன் ஆஃப் இஸ்ராயல். ஹூ இஸ் திஸ் இஸ்ராயல்னு பார்த்தா ப்ராஃபிட் யாக்கூப். ஹி இஸ் ப்ராஃபிட் இசாக் சன். ஸோ அவங்களோட லினேஜ்ல இருந்து வந்தவங்க தான் த பனி இஸ்ராயல். அந்த லினேஜ் மூலியமா தான் தென் ப்ராஃபிட் மூசா கேம். ஸோ யூஸ்வலா ப்ராஃபிட்ஸ் வரும்போது என்ன பண்ணுவாங்க, ஈச் ப்ராஃபிட் கம் வித் certain specific of message. அதாவது மெசஞ்சர்ஸ்னு இருக்காங்க, ப்ராஃபிட்ஸ்னு இருக்காங்க. ப்ராஃபிட்ஸ் bring revelation and special additional information. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன அப்கிரேட் தேவைப்படும், அந்த டைமுக்கு ஒரு அப்கிரேட் தேவைப்படும். அந்த டிஃபரன்சஸ்லாம் ப்ராஃபிட்ஸ் கொண்டு வராங்க. மெசஞ்சர்ஸ் 1 lakh ஓவர் இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, they just carry forward the same message which has been brought. அவங்களுக்கு அடிஷனல் அப்கிரேட்ஸ்லாம் வராது, இருக்கிற மெசேஜை கேரி ஃபார்வர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ ப்ராஃபிட் இசாக்கோட சைட்ல இருந்து ஒரு ப்ராஃபிட்டா அங்க மூசா நபி வந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு தனி புக். ஸோ மூசா நபி வாஸ் ஒன் ஆஃப் த ப்ராஃபிட்ஸ் அவுட் ஆஃப் 4 who brought a complete new religion with complete new revelations. So Ishaq Nabi used Yaqub Nabi Prophet Ibrahim கொண்டு வந்த மெசேஜ் அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணவங்க தான். So that's how that's what happened. So இங்க கேரி ஃபார்வர்ட் பண்ணி அப்படியே ப்ராஃபிட் ஈசா வரைக்கும் இந்த இசாக் நபியோட லினேஜ் தான். ஸோ யாக்கூப், யூசுப், அப்படியே ஒரு ப்ராஃபிட்டா வந்து கடைசியில ஈசா நபி வரைக்கும் இந்த சைட்ல வந்ததுதான். ஸோ திஸ் இஸ் த ரிலிஜன் விச் கேம். இப்ராஹிம் நபியோட ரிலிஜன், தென் மூசா நபியோட ரிலிஜன், தென் ஈசா நபியோட ரிலிஜன். இதான் மேஜர் ரிலிஜன்ஸ். இதுக்கு நடுவில் மேபி கொஞ்சம் அப்கிரேட்ஸ் நடந்திருக்கும். ஒரு ப்ராஃபிட் அந்த டைமுக்குள்ள சின்ன அப்கிரேட்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க. அந்த அப்கிரேட்ஸ் அப்படி கேரி ஃபார்வர்ட் ஆகும். ப்ராஃபிட் மூசாவோட இதுவே அதை கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி அடுத்த நபி கொஞ்சம் கொண்டு வந்திருப்பாரு. அந்த மாதிரி தான் ஆகும். ஸோ திஸ் இஸ் வாட் ஹேப்பன். இந்த சைட்ல நத்திங். தேர் வாஸ் லைக் திஸ் வாஸ் ஜஸ்ட் த ஹோல் action took place in Prophet Ishaq side. The Prophet Ismail side, Prophet Ismail kapra no prophet. After that, over 1000 years kapra da adutha prophet, I don't know, 3000 2000 years na nenikiren. Adu varaikum no prophets in that side itself. Endla ore prophet Muhammad sallallahu alaihi wasallam. Okay, fine. Okay, fine then. Inshallah, so we'll wrap up this session with a small dua. Dua complete inshallah. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا وحبيبنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم إنك عفو كريم تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا الله. حسبنا الله نعم الوكيل نعم المولى ونعم النصير. اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار السالمين، وادخلنا الجنة بالسلام العاملين، وقنا ربنا شر الظالمين، فانصرنا على القوم الكافرين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. يا الله يا رحمن يا رحيم, எங்களுடைய ஒற்றுமையை நன்மையான ஒற்றுமையாக்கி இம்மைக்கும் நன்மைக்கு நன்மையானதா ஆக்கி வைப்பாயா யா அல்லாஹ். எங்களை எப்போதும் நேர்வழியிலே செலுத்துவீர் யா அல்லாஹ். ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وادخلنا الجنة مع الأبرار يا عزيز يا غفار يا رب العالمين. اللهم صل وسلم وبارك على رسولك سيدنا محمد آله وصحبه عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله. سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله عليه وسلم. Okay, assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh.